நினைச்ச மாதிரியே என்ன கிடைச்சிட்டு சொல்லுங்கள். நான் ஸ்கூலுக்கு போகல நடந்து தான் போறேன். நான் இப்போ சைக்கிள் முன்னாடி சைக்கிளில் போகலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. என்ன சைக்கிள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ நீல சைக்கிள் ஓகேவா? அதில் ஒரு குறையும் இல்லை இல்லை என்ன மற்ற அந்த வீடியோவில் போட்ட நீங்கள் எங்களோட தலைப்புக்கு இப்படி ஒரு ஆசிரியர் நிறைய படிய மாதிரிதால கிரௌண்டுக்கு போனாங்க. லாரி அந்த சேர் அக்கா லலிதாக்கா அந்த சேர் ஆரி ரெண்டு கணபேர் கேட்டவங்க என்னத்துக்கு தம்பி என்று 2 குடுக்கத்தான் அவருக்கு. ஓ 2 குடுக்கத்தானு கணப்படியன்னு கேட்டவனு. அதுதானே உண்மை. என்ன இப்ப வசதி இருக்கிறவர்களுக்கு முன்னும் அந்த கல்வின்றது போகணும் இல்லதான் என்ன அரசாங்கத்துல கூட இலவச கல்வியும் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் படிக்கணும் தானே. இப்ப காசு உழைக்கணும்ன்றதுக்காக மட்டும் அந்த கல்வியை கொடுக்க கூடாதானே. என்ன சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு தேங்க்யூ. சரி நாளைக்கு ஸ்கூலா? அப்ப நாளைக்கு ஓடி போவீங்க. என்ன ஓடி போகல என்ன நினைச்சு போவீங்க? நடந்து போறேன், சைக்கிள்ல போறேன். நடந்து போறேன் இப்ப சைக்கிள்ல போறேன்னு நினைப்பீங்க. என்ன சரி என்ன அம்மா சொன்ன பெரிய ஆளாகணும்டா என்ன ஆக போறீங்க? நான் டாக்டர் ஆகிறேன். டாக்டர் ஆக போறீங்க. என்ன சரி இப்ப சைக்கிளுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் கார் இருக்கு, கொஞ்ச நாள் டாக்டர் ஆகினது அப்புறம். ஹலோ ஹலோ தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? கிருத்திகா. கிருத்திகா, உங்களோட வீடியோ வந்து உடனே நான் உங்களுக்கு உதவி செய்யணும் என்று உடனே காசு அனுப்பினான். ஸோ நீங்கள் உங்களோட படிப்புக்கும் நான் மேலும் உதவி செய்கிறேன். நீங்க இப்ப எனக்கு வயதுக்கு மூத்தாலண்டான் உண்மைக்கே நான் காலில் விழுந்து உண்மையா ஐயா. உண்மையா சத்தியம் மயிலண்டா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நான் கோல் எடுத்த உடனே வந்து எங்கட கஷ்ட நிலை அறிஞ்சிட்டு வந்த நீங்க தானே பாரமக்கான்னு சொல்லிட்டு. அதான் இப்ப நான் அண்ணா வந்து உண்மையாவே நான் உண்மையா நீங்க எனக்கு மூவ் பண்ணா நான் உண்மைக்கே காலில் விழுந்து கும்பிடுவேன். அது நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். இப்ப நான் அண்ணா வந்து தந்தானே இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்க கூடாது. என்ன சரியா இருக்குமா? இல்ல இல்லன்னு என்ன ஓகே இருக்க கூடா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாருங்க, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறேன். யாருக்கண்டு பாருங்க, வீடியோ பார்த்தாலே தெரியும், தமிழை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ஓகே இந்த சைக்கிளை அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்க போறேன். நான் வீடியோ போட்டு ஒரு 10 நாள் இருக்கும். என்ன 10 நாள் இருக்கும். இப்போ அவங்களுக்குரிய உதவியை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியா வீடியோஸ் பாருங்க. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை, புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளும் ஒரு காரணம் தானே. நான் இப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் தான். ஓகே சைக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஓகே சைக்கிளை கொண்டு கொடுப்போம். அந்த பிள்ளைக்கு தெரியா அந்த அறைக்கோட வீடு கொண்டு கொடுக்கும்போது அந்த பிள்ளையோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே கொண்டு கொடுப்போம் சைக்கிளை. ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இப்போ நம்மளுக்கு சைக்கிள்ண்டா பிடிக்கும் தானே, அதே போல தானே அந்த பிள்ளைக்கும் சைக்கிள்ண்டா பிடிக்கும். ஒரு சைக்கிள் இல்லாம தான் இருக்கிறாங்க. அப்போ இது ரொம்பவே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் சைக்கிளை பார்த்த உடனே. ஓகே கிட்ட வந்தாச்சு. ஓகேங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் சொன்ன மாதிரி தானே சைக்கிள்ண்டா பிடிக்கும் சின்ன வயசுல, அது போல தானே அவங்களுக்கும் இருக்கும். ஓகே ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, உங்களுக்கு தான் சைக்கிள் வாங்கி வந்திருக்கிறேன். பாருங்க, இந்த வீடியோல நீங்க சைக்கிள் தானே கேட்ட. சரி பாருங்க, தொட்டு பாருங்க, உங்களோட சைக்கிள் தான். பாரு சரிதானே. சரிதானே. இப்ப தங்கச்சி சைக்கிள் கேட்டீங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் தானே அண்ணன் வாங்கிட்டு வருவேன்னு, அதே போல வாங்கிட்டு வந்திருக்கிறேன். முதலாவது ஓடி பாப்பேன் என்ன சைக்கிளை. சரியானே. ஓகே ஓடுங்கள்ல உருட்டுங்க. கேட்டவங்க சரியா நீங்க எடுத்து 10 நாளையா வந்து
இந்த வண்டைக்கு வந்து சொல்லி வீடியோ எடுத்து போய் 10 நாளால சொன்ன மாதிரி 10 நாளையால மகளுக்கு சைக்கிளோட வந்திருக்கீங்க பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் நான் சொன்னேன் தானே, ஏன்னா இப்ப நான் வருவேன், இப்ப நான் வந்து இனிமே கஷ்டங்கள் இருக்காது என்ன சொல்லிவிட்டானே போன் நான். சரி ஓடுங்க, ஓடி பாப்போமே. ஓடுவீங்க தானே? இதுக்கு முதல் சைக்கிள் எல்லாம் ஓட்டிருக்கே தானே இருந்ததா சைக்கிள்? ஓ தங்கச்சி அவர் சைக்கிள்ல ஓடி பழகணும். சரி ஓடுங்க பாப்போம். பரவாயில்ல ஓடுறா என்ன. ஓடுவோம். சீட் எல்லாம் ஓகேவா? சரி ஓகே. சரியான சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா சைக்கிள் ஒன்று கிடைச்சது. சரி வாங்க உள்ள போயிட்டு பேசலாம். சந்தோஷம் தானே என்ன? இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சைக்கிள் நினைச்ச மாதிரியே என்ன கிடைச்சிட்டு சொல்லுங்கள். நான் ஸ்கூலுக்கு போகல நடந்துதான் போறேன். நான் இப்ப சைக்கிள் இருந்தனாடி சைக்கிள்ல போகலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு என்ன? சைக்கிள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப நீல சைக்கிள் ஓகேவா? அதுல ஒரு குறையும் இல்ல இல்ல என்ன? பிடிச்ச சைக்கிள் தான் என்ன? வெகு நாள் கூடி கேப்பாவு சைக்கிள் என்னட்ட கேப்பாவு. நடந்து போற தூரம் தானே கிருப்பு மைவாரன் சொல்லுவாவு. ஆனா எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வசதி இல்ல. அப்ப அவங்களோட மாமாட்ட கட்டிருக்காவும் அவங்களோட பெரிய மாட்ட எல்லாம் கட்டிருக்காவும். ஆனா அவங்க உதவி செய்யல. ஆனா நீங்க முன் வந்து அவ கேட்ட மாதிரியே நீங்க செஞ்சு தருவேன் தங்கச்சி சைக்கிளோட பெறுவேன் சொன்ன நீங்க தம்பி. அதே மாதிரி 10 நாளையால 10 சைக்கிளோட அமர்ந்திருக்கீங்க. எங்களுக்கு சரியான சந்தோஷமா தயாரிக்கும் அவைக்கு சைக்கிள் வந்து சந்தோஷமா தயாரிக்கும். சரி அண்ணன் வாங்கி தந்து சந்தோஷம் என்ன? இனிமே வெயிலுக்குள்ள போவதோட நடந்த என்ன தம்பி எப்படி ஏற்றிட்டு போகலாம் போல. சரியா ஓகே. இப்ப நான் சொன்னா தானே என்ன கட்டாயமா உதவித்து உங்களுக்கு இப்ப சைக்கிள்ன்றது கட்டாயம் வேணும் தானே என்ன? அவ்வளவு தூரம் நடந்து போறன்றது என்ன? இப்ப இவ்வளவு காலத்துக்கும் சைக்கிள் இல்லாம இருந்த நீங்க இப்ப அந்த கஷ்டத்தால தானே கேட்டிருக்காங்கன்னு. இப்ப உங்களோட கடமைகள் நம்ம வாங்கி கொடுக்கறதா இப்ப உங்களால இயலாது. அதனால நான் ஒரு அண்ணாவா இருந்து வாங்கி தந்திருக்கேன் சொல்லலாம் என்ன? சரி ஓகே. அந்த வீடியோல போட்ட நீங்க எங்கட தலைப்புக்கு இப்படி ஒரு ஆசிரியர் நிறைய படிய மாதிரிதால கிரௌண்டுக்கு போனாங்க. லாரு அந்த சேர் அக்கா லலிதாக்கா அந்த சேர் ஆறு ரெண்டு கணபேர் கேட்டவங்க என்னத்துக்கு தம்பி என்று 2 குடுக்கத்தான் அவருக்கு. 2 குடுக்கத்தானு கணப்பொடியனை கேட்டவனுகள். அப்ப காசு இல்லாட்டி படிக்கிற இல்லையா பிள்ளைகள் என்று இவ்வளத்தை நின்று கேட்டவங்க. நான் உங்களோட வீடியோ பார்த்து நானக்கா உண்மையா கவலையா இருந்தது. ஏன் இந்த பொடி தம்பியா சேர்க்க ஒன்னான்னு சொன்னவர் அந்த சார் என்று கேட்டவர். நான் சொன்னேன் அப்ப நான் அந்த நிலையில கதைக்கணும் என்று அந்த தம்பி கதைச்சேன். நான் பேரை கேட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்களும் பார்த்திருப்பாங்க இந்த வீடியோ பார்த்து அவரு விளங்கிருப்பாரு. இவ நம்மளதான் கதைக்காங்க இப்படி அரமணித்தியால என்னைய பார்க்க வச்சவர் தானே. அதுதான் நோண்டு சொன்னா நோண்டு சொன்ன உடனே அனுப்பியிருக்கேன். நாங்க ஃப்ரீயா படிப்பிக்கிறல்ல நீங்க போங்கன்னு சொல்லிருக்கலாமே. அப்ப 1/2 மணி நேரம் அதை காக்க வச்சு அதுக்கு பிறகு நோன்னு சொல்றது என்ன? அதுக்கப்புறம் ஓகே நான் யோசிச்சு பார்த்தேன். நான் சரி நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு பிறகும் நோ தானே சொல்லிருக்கிறேன். எப்படியே நாங்க இந்த எப்படிப்பட்டனாலும் உங்களுக்கு கிளாஸ் காசு நான் கொடுத்திருப்பேன். கொடுக்காம விட்டுருக்க மாட்டேன் அவருக்கு. அவர் கொஞ்சம் பெரிய வசதிகாரர்கள் பிள்ளைய எடுத்து வச்சு படிக்க கொடுக்குறாரு. ஆனா இப்பயும் என்ற மனசுல கவலை தான் தம்பி. திடீரென்று அவரு ஓமண்டும் இல்ல இல்லண்டும் இல்ல எங்களை 1/2 மணி நேரம் காக்க வச்சவரு. ஆனா போட்ட தலைப்பு நீங்க உண்மைக்கே எல்லாரும் கேட்டதுகள் என்கிட்ட போன் எடுத்தும் கேட்டதுகள் ரோட்ல கண்டும் கேட்டது. இன்றைக்கு சமுத்தி வேங்க போக்குள்ள நிறைய பேரு ஆறுக்குள்ள அந்த பொடி அந்த சேரண்டு தான் கேட்டாங்க. நான் சொல்ல விரும்பல. அது சொல்ல தேவையில்ல. பாக்குற ஆளுக்கு ஒரு என்ன அவங்க திருந்துன்னு அதுக்காக நான் போட்டேன். நான் அதுதான் உண்மை. என்ன இப்ப வசதி இருக்கிறவர்களுக்கு முன்னும் அந்த கல்வின்றது போகணும் இல்லதானே என்ன? அரசாங்கத்துல கூட இலவச கல்வியும் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் படிக்கணும் தானே. இப்ப
காசு உழைக்கணும்ன்றதுக்காக மட்டும் இந்த கல்வியை கொடுக்க கூடாதானே என்ன வசதிக்காரர்கள் மட்டும் படிக்கணும்ன்றது இல்ல தானே தம்பி. அதான் சொல்றேன். இல்லாத ஏழைகளுக்கும் இடிக்காக்கள் அத சொல்லி கொடுத்தா தானே படிப்பாங்க. ஆமாக்கா இப்ப என்னன்னு சொன்னா அப்படித்தானே என்ன ஒரு 30 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப அப்பா இல்லாம ரொம்பவே வறுமையில இருக்கிறார்களுக்கு அது ஃப்ரீயா படிப்புங்கிறதுல அது பெரிய இது இல்லானே இவருக்கு பெருசா சார் காசு வேணான்னு சொல்லுவாரு. நான் எப்படியாவது கொடுத்து அனுப்புறேன்னா அவர் சொல்லி அனுப்புறவர் நீங்க காசு இல்லாட்டியும் பரவாயில்ல லலிதாக்கா நீங்க பொடியை அனுப்புங்கன்னு சொல்லுவாரு. சரி ஓகே அதெல்லாம் பாப்போமே. சரி இப்ப சைக்கிள் ஒன்று கிடைச்சிருக்கு சரிதானே இனிமே அப்ப அண்ணன் சொன்னா தானே என்ன கட்டாயமா சைக்கிள் கிடைக்கும் ஒண்ணும் இல்லையா சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு தேங்க்யூ. அதான் சொல்றேன் நன்றி தான் சொல்றேன். இனிமே வெயிலுக்குள்ள நடந்து போகுது இல்ல அவ சொன்னவ நான் படிச்சு இன்னொரு ஆக்களுக்கு இல்லாத ஆக்களுக்கு நான் படிச்சு கொடுக்கணும்னு அவ நெடுகளை சொல்லுவாவு. இவரும் அதே மாதிரி சொல்லுவாரு அந்த அண்ணா மாதிரி நானும் வளர்ந்து இல்லாத ஏழைகளுக்குன்னு சொல்லுவாரு. இல்லாத ஏழைகளுக்கு போய் யூடியூப் சேனல் செஞ்சு நான் பெரிய உதவி செய்வேன்னு சொல்லுவாரு. நெடுகள் நீங்க வந்து போனத்துல இருந்தே காய்ப்பாரு நெடுகளும் காய்ப்பாரு. வேறு அவ யூடியூப் சேனல் செய்ய போறீங்களா அப்ப செஞ்சு போலீஸ் ஆகணுமா படிக்கணுமா வெண்ணத்துக்கு போலீஸ் ஆகன்றா உங்களோட அப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாரு. அது சரி அப்ப எங்களுக்கு இப்ப போட்டியா வருவீங்க போல என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. சரி இப்ப எப்படி நல்லதுதானே செய்ய போறீங்கன்னு எல்லாரும் யூடியூப் சேனல் இவங்க ஆரம்பிக்கணும் இல்ல எல்லாரும் ஆரம்பிக்கலாம். நல்லது செஞ்ச நல்லதுதான் நல்லதுதான். ஓகே இப்ப நான் சொன்ன மாதிரியே வந்துட்டுன்னு சொல்றீங்க என்ன சைக்கிளோட வந்துதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாரும் மோதலையும் சந்தோஷமா தான் இருக்கு என்ன இப்ப போன வீடியோல கவலையா இருந்தீங்க இப்ப பார்த்தா தெரியும் தானே என்ன இப்ப உதவி கிடைச்சதால மூம்புள்ள சிரிப்பா தான் இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி ஓகே எங்களுக்கு சந்தோஷம் தானே என்ன இப்ப உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது எங்களுக்கு சந்தோஷம். நானும் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டேன் நானையா கஷ்டப்பட்டு நான் இந்த நாங்க பட்ட கஷ்டத்தை மறக்க கூடாது. நாங்க சாப்பாடு இல்லாட்டியும் இன்னொரு இடத்த போக மாட்டோம். பிள்ளைகள் போகாதுகள் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருப்போம். நாங்க பட்ட கஷ்டமாயிரி அந்த புள்ளிகள் படக்கூடாது. அவங்க படிச்ச ஒரு ஆள் ஆகணும் அவ ஆள் ஆகணும். இவரு சின்ன ஆள் இவர் படிப்பு அளவுக்கு முடிஞ்சு வார நேரம் இவரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிப்பாரு. அதை நீ அதைகளை சொல்லி கொண்டு பாடங்களை அவரு நல்ல ஒரு அளவரணும் குறிக்கோள் வந்தாதான். அப்ப என்ன ஆக போறீங்க என்ன யோசனை சைக்கிள் தான் கண்ணா இருக்கு. சரி நாளைக்கு ஸ்கூலா அப்ப நாளைக்கு ஓடி போவீங்க என்ன ஓடி போக என்ன நினைச்சு போவீங்க? நடந்து போறேன் சைக்கிள்ல போறேன் நடந்து போறேன் இப்ப சைக்கிள்ல போறேன்னு நினைப்பீங்க என்ன. சரி என்ன அம்மா சொன்ன பெரிய ஆளாகணும்டா என்ன ஆக போறீங்க? நான் டாக்டர் ஆக போறீங்க என்ன. சரி அப்ப இப்ப சைக்கிளுக்கு இருக்கு அதுக்கப்புறம் கார் இருக்கு கொஞ்ச நாள் டாக்டர் ஆகினது பிறகு நான் சொல்றவன் நான் சின்ன வேலை எடுத்தாலும் அவட சன்னதிகள் வந்து அவன் ஒரு வேலை உண்டு இதுக்குத்தானா படிக்க வைக்கிறதாமண்டு அவரு கனவுலதான் இருக்காவு. ஆனா அந்த கனவாவை நினைவாக்கணும் எனக்கு. நினைவாக்குவோ கட்டாயமா என்ன இப்ப சரிதானே நினைக்கிறது வந்து பெருசா நினைக்க டாக்டர் ஆயிரு ஏன்னா. சரி கட்டாயமா அது நடக்கும். சரியா அண்ணன் வாழ்த்துக்கள் என்ன. சரியா இப்ப சைக்கிள் உதவி கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கேட்டீங்க? நான் வந்து அந்த கடையை கட்டி தர சொல்லி கேட்டேன் நான் தம்பி. அதுவும் செஞ்சுதாரன்னு சொன்னேன் நீங்க. அது செஞ்சுதாரன்னு சொல்லிக்க ரெண்டும் முடிப்பேன்னு சொல்லிட்டு போனீங்க. முடிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் என்ன. சரி ஓகே இப்ப நான் சொன்னதை செய்யத்தானே வேணும்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு உதவித்து அந்த உதவி அதனால சைக்கிளோட மட்டும் நிப்பாட்ட மாட்டேன். சரிதானே இப்ப சரி நான் உங்களுக்கு ஒரு பணத்தொகைன்னு தரேன். சரி அக்கா இப்ப இந்தாங்க இதுல எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. தம்பி 18,500 இருக்கு. 18,500 ரூபாய் இருக்கு என்ன. அப்ப 18,500 ரூபாய் எவ்வளவு 90,000 என்ன. அப்ப நீங்க என்ன எவ்வளவு கேட்டீங்க இப்ப கடை கட்டுறதுக்கு? நான் வந்து 70 காணும் ஐயாண்டனா 70 காணும் என்ன. அப்ப மேலதிகமா ஒரு 20 ஒன்று கிடைச்சிருக்கு என்ன. அப்ப இதை வச்சு நீங்க கடை ஒன்று கட்டுங்க என்ன. கடை ஒன்று கட்டுங்க ரொம்பவே சந்தோஷம். அப்படி கடை கட்டி நான் இப்ப ஒரு கிழமையால கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கோல் எடுப்பேன். அது பாருங்க ஐயாண்டு அதை கொஞ்சம் திறந்து வைக்கிறதுக்கும் நீங்க தான் வந்து அதை திறந்து வச்சு எங்களுக்கு தரணும். நல்ல முறையில வருவேன். எவ்வளவு பேரே வச்சுடுங்க. என்ன பேர்?
பிரித்திகா ஸ்டோர்ஸ் வச்சுடுவோம் என்ன பேரு எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பிரித்திகாட பேர் வைக்கத்தானே வேணும், நீங்க தானே கடை ஓனர் என்ன? சரி, பிரித்திகான்னு வச்சுடுவோம் பேரை. சரி, இப்ப கடை கட்டுறதுக்காக கிடைச்சிருக்கு. அடுத்தது சைக்கிள். அப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. போன தரம் வந்து 1ஆம் தேதி வந்து நீங்க ஓகே, 1ஆம் தேதி வந்து ஒரு 10,000. அது என்ன செஞ்சீங்க? பிள்ளை கொடுத்து நீங்க ஷூ வேண்டுனாங்க, காட்டுங்க. அப்ப எடுத்து காட்டுங்களேன். என்ன ஷூ எல்லாம் உடனே போயிட்டு வாங்கிட்டு உடனே வாங்கிட்டேன் நான் போய். உடனே அவைக்கு ஷூ, சாக்ஸ், அவைக்கு தேவையான கொஞ்சம் உடுப்புகள். இவருக்கு 20ஆம் தேதி பிறந்த நாள் தம்பி, அவருக்கு ஒரு ஜம்பர் டிஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். அவைக்கு கிளாஸ் காசி 2,500 ரூபாய் இருந்தது கொடுத்தேன். இப்ப அந்த 10,000 ரூபாய் வச்சு இப்ப உடனடியா இப்ப அத்தியாவசியம் என்ன தேவையோ என்ன அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அவங்க 2 பேருக்குரியதான் செஞ்சேன். நீங்க ஒண்ணும் இல்ல எடுக்கவே இல்லை. நாங்க அந்த காசு இல்ல, நான் சமைக்கவே இல்லை. இவங்களுக்கு படிப்புக்கு தந்துட்டு போனத அத யோசனைப்படுத்தினேன் தம்பி. சாப்பாடு இல்லாட்டியும் நம்மளை நம்பித்தானே இப்போ ராக்கள் வந்து உதவி செய்யறாங்க ஐயா. அப்ப அத நாங்க அவங்களோட நம்பிக்கையை நம்ம காப்பாத்தத்தானே வேணும். நீங்க இப்ப எனக்கு வயதுக்கு மூத்தாலண்டா உண்மைக்கே நான் காலில் விழுந்து உண்மையா போடுவேன் ஐயா. உண்மையா சத்தியமா. ஏனென்றா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நான் கோல் எடுத்த உடனே வந்து எங்கட கஷ்ட நிலை அறிஞ்சிட்டு வந்த நீங்க தானே பாரமக்கான்னு சொல்லிட்டு. அதான் நான் அண்ணா வந்து உண்மையாவே நான் உண்மையா நீங்க எனக்கு மூவ் பண்ணா நான் உண்மைக்கே காலில் விழுந்து கும்பிடுவேன். அது நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போகுது. இப்ப நான் அண்ணா வந்து தந்தானே, இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்க கூடா என்ன? சரியா இருக்குமா? இல்ல என்ன? ஓகே, இருக்க கூடா. சரியா? நீங்க எல்லாம் அப்படி நினைக்க கூடாது, எங்களை எல்லாம் பெருசா பார்க்க கூடாது. சரியா? கடவுளுக்கு எல்லாம் ஒப்பிடக்கூடாங்க. சரிதானே? இல்லையா, அந்த கடவுள் வந்து காட்டுன மாதிரி தானே. நான் ஒரு பாலமா இருக்கலாம் என்ன சொல்ல போனா கடவுளுக்கும் உங்களுக்கு ஒரு சகோதரம் இருந்தும் இல்லாம இல்ல. எனக்கு இடிக்கே சகோதரம் இருக்காங்கதான், ஆனா இருந்தும் எனக்கு அவங்க உதவி செய்யறல்லையா. எனக்கு எந்த ஒரு தம்பி மாதிரி நீங்க வந்து எனக்கு செஞ்சு தேல் புள்ள கேட்டதையும் கூட வேண்டி கொண்டு தந்து தேலையா. இப்போதைக்கு எனக்கு சரியான உண்மையா சந்தோஷத்திலேயும் இது இல்லாம இருக்குது. எனக்கு சகோதரம் இருந்தும் எனக்கு 4-5 சகோதரம் இருக்காங்கதான். அவங்கிட்ட கேட்டவ 2-3 தரம் அவங்க அதுக்கு இது செய்யல. நான் தம்பிமா இருந்து எனக்கு செஞ்சு தந்ததுக்கு உண்மையாவே நான் என்னத்த சொல்றது, எனக்கு விழுந்து கும்பிடணும் போலதான் இருக்கு. உண்மையாவே கும்பிடணும் போலதான் இருக்கு எனக்கு. சரிதான், அது நீங்க நல்லது செஞ்சா எங்களுக்கு போதும். சரிதானே? இப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? எனக்கு நீங்க காசா 1 லட்சம் தந்திருக்கீங்க. 1 லட்சம் தந்திருக்கேன். 1 லட்சம் தந்திருக்கீங்க. இந்த புள்ள கேட்ட மாதிரி சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் சாதாரணமா ஒரு 150 பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல 90 இருக்கு. 90 இருக்குது. 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாசம் 1ஆம் தேதி எங்க அழைப்பு கேட்டு வந்து பிள்ளைக்கு கையில 10,000 காசு உடனே கொடுத்துட்டு போனேன். நீங்க உடனே அவைக்கு ஷூ வாங்குங்க அக்கான்னு சொல்லி அதே மாதிரி அவைக்கு ஷூ இல்லாம இப்ப சந்தோஷம் தானே என்ன ஷூ கிடைச்சது. ஸ்கூலுக்கு போட்டு போனதா? ஸ்கூலுக்கு இன்னும் போகல. நாளைக்கு புது சைக்கிள் புது ஷூ. சரி, நாளைக்கு நீங்க தான் எல்லாரும் கேட்க போறாங்க, என்னடா இன்னைக்கு எல்லாம் புது சைக்கிள். ஸ்கூலுக்குள்ள வீடியோ பார்த்து டீச்சர் மாதிரி கேட்டதான் அப்பா இல்லையா பிரித்திகா விட்டுட்டு போயிட்டாரா ஸ்கூலுக்குள்ள கேட்டதாம். அந்த வீடியோ பார்த்துதான் இவங்க அப்பா இல்ல எங்களோடன்றத அவங்க டீச்சர் மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்து கூப்பிட்டு கேட்டதாம் வந்து சொன்னாவு. அப்ப இவ அப்பால பிள்ளையில கொப்பி சாமான இதுகளுக்கு ஸ்கூலுக்கு கேட்டாவ போறல தம்பி. நான் என்னத்துக்கு போகன்னு சொல்லுவாவு. நான் பாத்திய மாட்டேன் அப்படி சொல்லி அதை வெளிக்காட்டுல வந்துதான் ஸ்கூலுக்கு வச்சு டீச்சர் மாதிரி 3-4 டீச்சர் மாதிரி கூப்பிட்டு என்ன பிரித்திகா அப்பா இல்ல நான் விட்டுட்டு போயிட்டாரா இப்ப எத்தனை வருஷம் மட்டும் கேட்டதாமட்டு வந்து சொன்னாவு. அது வந்து உடனே சொன்னாவு வீடியோ பாத்திக்காங்க போல கூப்பிட்டு கேட்டாங்க. அதான் பாருங்க டீச்சர்ஸ் மாதிரிக்கும் போயிருக்கு வீடியோ. 1 லட்சம் கையில சந்தரிக்கிறேன். அப்ப சைக்கிள் 35,500 ரூபாய் சைக்கிள் ரவில வளமையை நான் வாங்கி கொடுக்கறது தான். தங்கச்சிக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன ஒரு குறையுமே இல்லை சைக்கிள்ல. என்ன பிடிச்ச கலர் என்ன சரிதானே? ஓகே தானே? ஓகே, பிடிச்ச கலர் தான். என்ன ஏன்னு சொன்னா இப்ப வளமையாவே இந்த நீல சைக்கிள் தான் நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னு சொன்னா அந்த கடைகள்ல பூட்டி எல்லாம் செட் பண்ணி இந்த ஒரே சைக்கிள் தான் இருக்கும். நீல கலர் சைக்கிள் மட்டும்தான். ரைட் என்று பேர்.
அப்ப மத்த சைக்கிள் எல்லாம் கழட்டி பூட்டுற மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு நாள் எடுக்கு. இப்ப நாங்க யூடியூப் சேனல் செய்யறோம், உடனே செய்யணும் தானே. அதனால எங்களுக்கு இது ஈஸி. அதோட சேர்த்து இதுவும் நல்ல சைக்கிள் தான். நாங்க இதுக்கு முதல் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு 3 பேருக்கு. ஆனா நல்லா ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க பார்த்தோம் வீடியோல. நல்லா ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல சைக்கிள் தான். சரி, ஓகே. இப்ப அது உங்களுக்கு சந்தோஷம். சரி, இப்ப உதவி செஞ்ச இப்ப இந்த சைக்கிளுக்கான உதவி செஞ்ச அண்ணனோட பேசும் சரியா? ஓகே. இப்ப அவங்களே மாறக்கூடாது. நான் ஒரு பாலம் மறந்து செயற்படுறேன். ஆனா முக்கியமான காரணம் அவங்க தானே. இப்ப அவங்கள மறக்கூடாது. வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன், நான் சுகமா இருக்கிறேன். நீங்க அந்த பிள்ளோட வீடியோ பார்த்து உடனே நைட்டு பார்த்து எத்தனை மணிக்கு அடிச்சீங்க? ஒரு 12:30 உடனே பார்த்து எடுத்து சொன்னாரு, கட்டாயமா நான் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி உடனே போட்டுட்டாரு காசு. எனக்கு என் மூலமா தொடர்ச்சியா உதவி செஞ்சு கொண்டிருக்கிற கனடாவில் இருக்கிற சஞ்சய் அண்ணன். என்னண்ணே? சஞ்சய், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க இந்த பிள்ளையோட பேசுங்க நீங்க. ஹலோ தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? கிருத்திகா. கிருத்திகா, உங்களோட வீடியோ அந்த உடனே நான் உங்களுக்கு உதவி செய்யணும் உடனே காசு அனுப்பினான். சோ நீங்கள் உங்களோட படிப்புக்கும் நான் மேலும் உதவி செய்கிறேன். உடனடியாக சைக்கிள் வந்து வேண்டி கொடுக்க சொன்னான். என்ன படிக்கிறீங்க தங்கச்சி நீங்க? நான் 10K 10ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஓகே ஓகே. 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ஓகே ஓகே. அப்ப மேலும் நல்லா படிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வேற எதுவும் உதவிகள் என்றால் இந்த அண்ணா மூலம் கேளுங்க, 7 மிளகு நான் செய்து தரணும் உங்களுக்கு. தேங்க்யூ அண்ணா, சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு. பிரச்சனையும் இல்லை. சரி, நீங்க அந்த அக்காவோடையும் பேசுங்க. நல்லா படிக்கணும்னு சொல்றாரு. என்ன நல்லா படிக்கணும். அக்காவோடையும் பேசுங்க. என்ன அக்கா? ஓமண்ணா, எங்களுக்கு இந்த பொடியன் வாழ்வாதாரத்துக்கும் பிள்ளைக்கு சைக்கிளுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க. வீடியோ பார்த்த உடனே நான் நன்றி சொல்லுகிறேன் அண்ணா. மற்றது ஒரு படிப்புக்கு முன் வந்ததுக்கு நான் சரியான சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எத்தனையுமே உதவி செய்யல. நான் படிப்பை தான் கட்டா என் பிள்ளை படிக்கணுமா, ஒரு நல்ல ஒரு ஆளாகணுமன்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கேன். அதே மாதிரி அந்த அவ படிக்கிறதுக்கு முன் வந்திருக்கீங்க தம்பி மூலமாக. அதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். படிப்பை கவனித்துக் கொண்டீங்கன்னா அதே போதும். நீங்க படிப்புக்கு உதவி செய்யறேன்னு சொல்றீங்க. எப்படி என்ன உதவி செய்வீங்க? அது ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு 20,000 இருந்து 25,000 ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு நான் உதவி செய்யறேன் நான் ஒவ்வொரு மாதம். அப்படி என்ன விளங்கிட்ட என்ன சொல்றாரு? சரிதானே. இப்ப தங்கச்சிர படிப்புக்காக மாசம் 10ஆம் தேதி 25 என்ன மாசம் 10ஆம் தேதி 25,000 போடுவீங்க. என்ன 25,000 போடுவேன். 6 மாதத்துக்கு போடுவேன். நன்றி, உதவி செய்ய முன் வந்ததுக்கு நன்றி. என்ன இப்ப வேற நீங்க என் மூலமா நிறைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப அதுக்கு நான் வாழ்த்தணும். என்ன நீங்க நீடுடைய காலம் வாழணும்னு நானும் வாழ்த்துறேன். என்ன சொன்ன நல்ல மனசு உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு அவரு. நல்ல மனசு. ஆனா நீடுடைய காலம் சந்தோஷமா வாழணும். கனடாவில் இருக்கிற சஞ்சய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன். சரியான சந்தோஷம். உங்களோட உதவிக்கு எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களா? சரி அண்ணா. ஓகே, நன்றி. சரி, ஓகே, பாய். சரி, அவர் சொன்னது விளங்கிட்டு தானே. ஏன்னா இப்ப தங்கச்சிட படிப்புக்காக மாசம் அனுப்புறேன் இருக்கிறாரு 25. என்ன இப்ப அவரு நேரடியா நம்மளோட பேசுறாரு. அப்ப நம்பலாம். என்ன கட்டாயமா செய்வாருன்னு நம்பலாம் சஞ்சய் அண்ணன். சரியா? எங்களுக்கு அனுப்பினாலும் சரி தம்பி, உங்களோட பேருக்கு அனுப்பி நீங்க உங்களோட மூலமா கொண்டு எங்கட கையில தாரது பெரிய சந்தோஷம். எந்த அக்கௌண்ட்க்கு போடாட்டியும் பிரச்சனை இல்லை தம்பி. உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு நீங்க கொண்டு வந்து இவட கையில கொடுக்கறது அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லையா? பாபம். என்ன கட்டாயமா உங்களுக்கு ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இப்ப நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அப்ப நிறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த அண்ணனும் கூட இப்ப நம்பிக்கையில என்னோட தொடர்ச்சியா பயணிக்கிறாரு. அப்ப நிறைய பேர் நம்புறீங்க. அப்ப ஒரு கடமை தானே எனக்கு. சரியா செய்யணும். நீங்க அவர் அனுப்பி அவட கையில கொண்டு கொடுக்கறது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு அனுப்பலாட்டியும் பிரச்சனை, உங்களுக்கு அனுப்பி நீங்க வந்து எங்களை தந்தாலே அது காணும் ஐயா.
ஓகே, நம்ம அடுத்தடுத்த மாதங்கள்ல நம்ம பார்ப்போம் எப்படி செய்வோம். இப்ப முதலாவது நீங்க கடையை கட்டி முடிங்க, ஏன்னா நல்லபடியா கடையை கட்டி முடிச்சிட்டு பிரித்திகா, என்ன பேரு பிரித்திகா ஸ்டோர்ஸ் ஒரு என்ன அப்படித்தான் வைக்கணும், என்ன அப்படி ஓகே தானே, என்ன பிரித்திகா ஸ்டோர்ஸ் வைங்க, வந்து ஓபன் பண்ணுவோம், அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அப்ப பாக்குறாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்க, இப்ப உங்களோட கையில தந்த காசுகள் 1,45,000 சைக்கிளோட சேர்த்து. இப்ப சஞ்சய் அண்ணன் கனடாவில் இருக்கிற, இப்ப நம்ம பேசின அண்ணன் 65,000 அனுப்பியிருந்தாரு. மிச்ச காசு 60 ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் அனுப்பினாரு. அவரு பேர் குறிப்பிட விரும்பலையாம அவரு. அப்ப அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். அவரு பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணன், சரியான ஒரு நன்றியோடு சொல்லிடுங்க, அவர் பார்த்து திருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான்ஸ்ல இருக்க அண்ணாக்கு நான் எங்களுக்கு பணம் தந்து உதவியதுக்கு நன்றி அண்ணா. நன்றி. 60,000 ரூபாய் அனுப்பியிருந்தாரு. அடுத்தது நான் உங்களுக்கு தந்த 10,000 காசு, அது இப்ப பெண் மூலமா தொடர்ச்சியா பயணிச்சு கொண்டிருக்கிற, உதவி மூலமா பயணிச்சு கொண்டிருக்கிற ஆஸ்திரேலியா அண்ணன், நான் சொல்றேன் பலமே சொல்றேன் அண்ணன், அந்த பெரிய பணத்துக்கு அப்படி சொன்னதான் புரியும். ஏன்னா அந்த அண்ணன் 10 அந்த நம்ம உதவி வீடியோல தந்த 10, அவருக்கும் நாங்க நன்றியை சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்றேன். நன்றி சொல்றீங்க. அப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்ல தானே வேணும். இப்ப நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தானே, என்ன உங்களுக்கு ஒரு யூடியூபர் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு பண உதவி ஒண்ணு செஞ்சிருக்காரு. அந்த உதவியை பயன்படுத்தி தான் இப்ப அக்காட நார்மலான ஒரு கூடாரம் தகரத்தால் அடிச்ச ஒரு வடக்காடன்னு, இப்ப நீங்க அதை ஒரு பிரயோஜனப்படுத்தி நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. நம்ம அந்த வீடியோல அவருக்கு நன்றி சொன்னோம். என்ன அவர் உங்களோட தொடர்பு கொண்டாரா வீடியோ பார்த்துட்டு? இப்ப நீங்க வீடியோ போட்டதுக்கு பிறகு இல்ல, அவரு தொடர்பு கொள்ளல. என்ன அப்ப உங்களோட தொடர்பு கொள்ளல, அவர் என்னோட தொடர்பு கொண்டாரு. தொடர்பு கொண்டு இப்ப ஏன் வீடியோ எடுத்து, இப்ப நான் வீடியோ எடுத்த ஏன் வீடியோ போட்டேன்னு அவர் கேட்டாரு. அப்ப நான் என்ன பதில் சொல்லி இப்ப நினைக்கீங்க? நீங்க சொல்லிருப்பீங்க இப்ப அவங்களுக்கு அந்த பணம் இது போதா அளவுல இல்ல, அதனால எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்கன்னு சொல்லிருப்பீங்க. இப்ப இப்படித்தானே, இப்ப உங்களுக்கு ஒரு உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்கல அந்த உதவியால. இப்ப நான் செஞ்ச உதவியால எப்படி மாற்றம் நடந்திருக்கு, நிறைய மாற்றம் நடந்திருக்கா. புள்ள சைக்கிள் கேட்டு என்னட்ட கணத்தரம் சொல்லிருக்காவா, அம்மா சைக்கிள் வேணுமெண்டு. அது என்னட்ட வசதி இல்ல, நாடி வாங்கி கொடுக்கல. நான் இப்ப உங்களோட மூலமாக நாடி எனக்கு இந்த கடைக்குரிய வாழ்வாரத்துக்குரிய ஏற்பாடும், மகளுக்கு படிப்புக்குரிய ஏற்பாடும், மற்றது சைக்கிள் கேட்டது சைக்கிளோடான் வருவன் போன நீங்க 10 நாளைகளுக்கு அது மாதிரி எனக்கு இந்த 3 விஷயமும் நடந்திருக்கு. இந்த 10 நாளைக்குள்ள நடந்திருக்கு. எனக்கு கையில ஒரு பணமா 1,45,000 காசா 1,00,000 இல்ல அவங்க மொத்தமா உங்க கையில 90,000 இருக்குது. ஏற்கனவே வீடியோல 10,000 தந்து 1,00,000 சைக்கிள் 35,000, அப்ப மொத்தமா உள்ள 1,35,000 கிடைச்சிருக்கு. என்ன சரிதானே? உங்களுக்கு கிடைச்ச பணம் அதுதானே? நம்ம 45 சொன்னோம், 45 சொல்லித்தோம், தவறுதல. ஓகே, 1,35,000 என்ன கையில 90,000 ரூபாய் இருக்கு. ஏற்கனவே முதல் வீடியோல 10,000 தந்த சைக்கிள் 35,000, அப்ப 1,35,000. இப்ப அது மட்டும் இல்லானே, இப்ப 6 மாசத்துக்கு 25,000 ரூபாய் அனுப்புறாரு என்ன சஞ்சய் அண்ணன். அப்ப எவ்வளவு அதுல கூட்டத்துக்கு மொத்தம் எவ்வளவு வரும்? 2,50,000 வரும். 2,50,000 என்ன? அப்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஒரு நான் உங்களை வந்து எடுத்தது காரணம் உதவி கிடைச்சி ஏன் வந்து எடுத்தேன்னு சொன்னா அதுதான் ஒரு அந்த பணத்தொகை இவங்களுக்கு காண ஒரு உதவின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்கணும். அதால அவங்க என்ன பயனுள்ளதா அமையணும், என்ன பெரிய ஒரு இதா இருக்கு, சப்போர்ட்டா இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து இப்ப சொன்னா நான் என்ன அண்ணன் வந்திருக்கிறேன், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. இல்ல அவ சொன்னவ அந்த அண்ணா வந்திருக்காரு நம்மளுக்கு, எனக்கு படிப்பு நீ கவலை இல்லைன்னு சொன்னவ. அதுதான் நான் சொல்லி போட்டு போனேன் தானே. இப்ப நான் அண்ணா வந்துட்டேன், இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காது. என்ன இப்ப காசு இல்லையே, இப்ப கிளாஸ் இல்லை காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப உங்களுக்கு வாழ்வாதார உதவியும் கிடைச்சிருக்கு, அதன் மூலமா நீங்க மேல வரணும். அதுதான் எங்களுக்கு கட்டாயம் வருவேன். அது அவங்களோட பாருங்களேன், என்ன அந்த 37 கிடைச்சும் கூட நீங்க அதையும் சரியான முறையில பயன்படுத்திருக்கிறீங்கன்னு. அதையும் நம்ப நடிக்கல. 37,200 ரூபா தந்தவங்க, அத அவைக்குத்தான் கிளாஸ் காசும் கட்டி அட்மிஷன் காசும் கட்டி மற்ற ஸ்கூலுக்கு வசதி கட்டின காசு 2 பேருக்கும் கட்டுனான்.
கட்டி மீச்ச காசை தான் இதை அடிச்சேன். அப்படின்னு அப்ப அக்கா அதை உரிய முறையில பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப அதானே பாருங்களேன், என்ன உதவி வேணும் அவங்களுக்குன்றதாலதான் வீடியோ எடுத்து போட்டேன். ஓகே, அந்த வீடியோல அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா வந்து என்ன அவரும் புரிஞ்சு கொள்ளல. என்கிட்ட கேட்டார் ஏன் போட்டேன்னு. ஒரு யூடியூபர் வந்து வீடியோ போட்டுத்தாங்கன்றதுக்காக அந்த இடத்துல நம்ம போடக்கூடாது இல்லானே. என்ன அவங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம், அவங்க செஞ்ச உதவியால பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்ப உங்களுக்கு சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு பணத்தொகை செஞ்சு உங்களுக்கு படிப்புக்கான உதவி எல்லாம் போயிருக்கு. நான் அப்படி வீடியோ வந்து எடுத்துக்க மாட்டேன். அப்படி ஏன்னு சொன்னா உதவி தேவைப்படுறாங்க நிறைய பேர் இருக்கக்குள்ள அப்படி வந்து எடுக்கிற சரியில்லை தானே. உங்களுக்கு உதவி தேவை என்றதாலதான் நம்ம வந்து எடுத்தேன் நான். சரி, எனக்கு சந்தோஷம்னு ஒரு அண்ணாவா இருந்து உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சேன் தங்கச்சி. சரியா? தம்பியும் நான் தம்பி என்னம்மா தம்பிக்கு கால் கடுக்குதா? சரி, ஓகே. சரியான எதுவும் சொல்ல போறீங்களா? அதான் தம்பி, இப்ப நீங்க இவ்வளவு செஞ்சு வந்ததுக்கு நான் திருப்பி உங்கள்ட்ட நன்றியை தான் சொல்ல இருக்கேன். நான் ஒரு பாலமா இருந்து செயல்படுறேன். என்ன இப்ப என்ன நம்பி நம் புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் அனுப்புறாங்க. இப்ப அவங்க அனுப்புற பணத்தை நான் சரியான முறையில பயன்படுத்தணும். அதனாலதான் இப்ப உங்களை செலக்ட் பண்ணது காரணம் கடவுளாகத்தான் நீங்க வந்து எங்களுக்கு கை கொடுத்த மாதிரிதான். கடவுள் கடவுளாகத்தான் வந்து விட்டுருக்காரு எங்களுக்கு இவட படிப்புக்கும் எங்கட வாழ்வாரத்துக்கும். ஆனா நீங்க எனக்கு வயதுக்கு சின்னால் ஆனா மூவ் பண்ணி சொன்ன உண்மைக்கே காலில் விழுந்து உண்மையாவே ஆசீர்வதிப்பேன். ஆனா கட்டாயம் இந்த உதவி செஞ்சதுக்கு விழணும், உண்மைக்கே விழணும். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்ல சரிதானே, அது மட்டும் போதும். காலில் விழுந்து நம்மள பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? ஓகே, எல்லாருக்கும் மனசு கால மட்டும் இருந்தீங்கன்னா சரி போயிட்டு. சரியா? ஏன்னு சொன்னா இப்ப நானும் ஒரு பாலமா தான் இருந்து செயற்படுறேன். சரிதானே? உங்களோட சந்தோஷத்தை பாக்குறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷத்தோடய நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம். சரியா? ஓகே, அப்ப வீடியோ முடிப்போம். சரியா? இது சொல்ல போறீங்களா? இப்ப நீங்க ஒரு கடைக்கு முதலாளியாக போறீங்க போல. என்ன என்ன சரி இப்போ சரி, ஓகேவா? சந்தோஷம் தானே? சரி, அப்ப அண்ணா இந்த வீடியோ முடிக்கிறேன். சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அக்கா. ஓகேங்க, பார்த்தீங்க இப்ப கட்டாயமா உதவி தேவைப்படுற குடும்பம் தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஏன்னா மாசம் அனுப்புற மாதாந்த கொடுப்பனவும் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஒரு வாழ்வாதார உதவியும் கிடைச்சிருக்கு. அதோட முக்கியமானது இப்ப நடந்து போற பிள்ளைக்கு சைக்கிளும் கிடைச்சிருக்கு. அப்ப நன்றி. எனக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்றதுக்கு. அதனால எல்லா புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.